நமசிவாய. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சரகலை பத்தி, அதாவது மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம செல்வ நிலை அடைவது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் செய்திருந்தோம். அதை பார்த்துவிட்டு வந்திருந்த ஒரு நபர் ரெகுலரா ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தார். அது மாதிரியாக இருக்கக்கூடியவர் பர்டிகுலரா ஏதாவது மணி இம்மீடியட்டா நிறைய ஸ்ட்ரக் ஆயிருக்கு, அந்த மணி ஸ்ட்ரக் ஆனதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதன் மூலமாக ஏதாவது கொஞ்சம் அர்ஜென்ட்டா வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அப்போ அதுல ஒரு முக்கியமான 1-2 விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னதோட, வேற ஒரு அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மோர் தென் 30 to 35 lakhs வர வேண்டி இருந்தது. அதுல ரொம்ப இம்மீடியட்டா வரக்கூடிய அமௌண்ட், ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த 5 லட்சம் 10 லட்சமாவது வருவதற்கு உண்டான ஒரு வழி அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு 2-3 மெத்தட்ஸ் கலந்து சொல்லியிருந்தேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். 1 week to 10 days. அவர் சொன்ன எக்ஸாக்ட் டேட் படி பார்த்தோம்னா 1 week to 10 days. கிட்டத்தட்ட 14.5 lakhs அவருக்கு அந்த ஸ்ட்ரக்கான அமௌண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் நம்மை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வேறு பல்வேறு விதமான இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். 30 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள், ஸ்ட்ரக்கான அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மட்டும் கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு சோர்ஸ்ல நமக்கு பணம் வந்துடணும். நமக்கு என்ன சோர்ஸ் அப்படிங்கிறது தெரியாது, சோர்ஸ் எதுவும் இருக்கா இல்லையான்றதே தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கூட கண்டிப்பான முறையிலே வந்துவிட வேண்டும். இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ப்ரொவைடட் அதுக்கு நான் நம்மளுடைய ஒரு முதல்லயே நம்மளை தயார் செய்து வைத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன். நம்மளோட பிரெயின்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட மைண்டும் சரி நம்ம பிரெயினும் சரி எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் கேட்கறத ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம். இப்ப குறிப்பிட்ட அந்த நபர் அப்படின்றவர் பார்த்தோம்னா அவர் எய்ம் பண்ணது ஒரு பெரிய அமௌண்ட் எய்ம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அந்த 14.5 lakhs திரும்ப வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் அர்ஜென்ட்டா அவருக்கு வேண்டிய டைம்ல வந்துருச்சு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆசைங்கிறது வேற. நம்ம பார்த்தோம்னா நமக்கு 5 கோடி 10 கோடி 20 கோடி வரணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் எவ்வளவோ இருக்கலாம். இல்ல 100 கோடிக்கு மேல சம்பாதிக்கணும்னு ஆசை கூட இருக்கலாம். பட் ஆனா நம்மளுடைய லிமிடேஷன்ஸ்ன்றது இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏற்றி கொண்டு போனால்தான் அந்த ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அட் டைம்ல எடுத்தோடனே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அதற்குண்டான காரணமும் அது மாதிரியான செய்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் என்னெல்லாம், அந்த விஷயத்தெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறது, ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறது, இதை பத்தி எல்லாம் நிறையவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு 2-3 வீடியோஸோட லிங்க், முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்காதவர்களாக இருந்தால் அதோட லிங்க் எல்லாம் போடுறேன். மெயினா நம்ம பிரெயின் அண்ட் மைண்ட் கனெக்ஷன், சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்படி சில விஷயங்களை சாதிப்பது, அதே போல பார்த்தோம்னா நம்மளுடைய பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு வேண்டிய விஷயத்தை வாங்கிக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். எளிமையான மெத்தட்ஸ். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஆல்ரெடி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நமக்கு இதெல்லாம் சொல்ல தேவையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு மெத்தட்ல பார்த்தோம்னா சபர தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்திரம் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா கௌல தந்திரம் என்ற ஒரு தந்திரம் இருக்கிறது. இதுலயே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ், அதாவது ஒரு சில யக்ஷினி இம்மீடியட்டா நமக்கு வேண்டியதை நாம உபாசனை செய்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த உபாசனைக்கு நிறைய மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த உபாசனைக்குள்ள நம்ம போக போறது இல்லை. நாம ஜென்ரலா அதுல இருக்கக்கூடிய ஒரு சில யக்ஷினிகள்ல இம்மீடியட்டாவே கேட்டால் கிடைக்கிறதுன்னு. இப்ப சபர் மந்திரங்களே அது மாதிரிதான். இந்த சபர் மந்திரம்னு சொன்னோன்னே ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பலருமே ஃபோன் பண்ணிட்டு கோர்சஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிங்க, எப்போ பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டுக்கொண்டிருக்கார்கள் போல் இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. விஜயதசமி அன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2ஆம் தேதி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சபர் மந்திரத்தை பத்தி தான், முக்கியமான மந்திரம் அப்படின்ற மாதிரி. அது பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ அந்த சபர் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தெரிந்த, உலகமே அறிந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உடனடியாக பலன் தரும், நமக்கு சித்தி செய்யக்கூடிய வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் பர்டிகுலர் டைம் நம்ம சாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா நம்ம ஒரு தடவை சொன்னோன்னா மேஜிக்கலா எதுவுமே நடந்துடாது. இவ்வளோ டைம் ஸ்டாண்ட் பண்ணா போறோம். அது லட்சக்கணக்கான முறை செய்து ஒரு சில உபாசனைகள் செய்து பின்பர் நமக்கு சித்தி அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான நிலை கிடையாதுங்கிறது தான் அந்த சபர் மந்திரத்தை பொறுத்த வரைக்குமே. ஸோ அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நம்ம கரெக்டா பண்ணிட்டு அது கரெக்டா ஆக்டிவேட் பண்ணோம்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும். 2ஆம் தேதி உங்களுக்கு அறிவிப்பு வெளிவரும். டெலிகிராம் சேனல்ல அறிவிப்பு வெளிவரும்னு வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்க, ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுல ஆல்ரெடி நமக்கு டெய்லியே நம்ம விளக்கேற்ற வேண்டிய தனமந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம், டெய்லி விளக்கேற்றும் போது சொன்னா உங்களுக்கு வீட்டுல செல்வ வளம் கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸும் கிடையாது. சாதாரணமா அதை கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள், அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க, இந்த 2ஆம் தேதி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அதில் நீங்க போய் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த விஷயத்தை விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸார்பிடன்ட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தேவையான இந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு இவ்வளவு அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய மனம் நம்புகிறது, நமக்கு தகுதி உள்ளவர் தான் அப்படின்னு மனம் நம்புகிறது, நம்மளுடைய மூளை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதி செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த நான் சொன்னேன் இல்லையா தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சபரதந்திரமும் சரி அல்லது வந்து பார்த்தோம்னா கவுளதந்திரம், இதெல்லாம் ஒரு சில யக்ஷினிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யக்ஷினிகள் அந்த உபாசனை இல்லைன்றது சொல்லிட்டு ஃபர்தரா வேற விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்தோம், சபர் மந்திரா அப்படின்ட்டு. அதுல உபாசனை நம்ம செய்ய போறது இல்லை. ஒரு சில யக்ஷினிகளை வந்து கூப்பிட்டாலே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது நல்ல இன்டென்ட்டா நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டோம்னாலே, நல்ல ஒரு சங்கல்பத்துடன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாலே வரக்கூடியது அப்படின்ற மாதிரி. நமக்கு கடவுள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து கூப்பிட்டாலே வந்துருவார் அப்படின்னு. அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு யக்ஷினிகள் இருக்கின்ற. இதுல நீங்க வந்து கூப்பிட்டா நம்ம நேர்ல எல்லாம் வர்றதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து காதுல பேசுறதுக்கு, மடியில உட்கார்றதுக்கு, இந்த மாதிரியான மேட்டர்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள போகிறோம். ஏதாவது ஒரு சோர்ஸ்லேயே நமக்கு ஃபண்ட்ஸ் வரணும், இவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நீங்க மெயினா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது, இந்த ஒரு முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன் பிறகு ஒரு நாளிலே. இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்தியன் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:30 to 9 மணிக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மெயினா வந்து இது இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே ஒர்க் ஆகும். ஃபாரின்ல இருக்கக்கூடிய யாராவது உங்களுடைய டைம், உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய டைம்ல வந்து வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா, உங்களுடைய என்ன சிட்டியில இருக்கீங்க அப்படிங்கிறது, எந்த கண்ட்ரில இருக்கீங்க, இது இரண்டையுமே போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதை என்னன்றதை, என்ன ஒரு டைம் உங்களோட டைம்ல நீங்க செய்யணும்னு, இந்த டைமை நீங்க ரெகுலராகவே சூஸ் பண்ணிக்கணும். இது எவ்வளவு நாள் செய்யணும் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த காரியம், ஃபர்ஸ்ட் காரியம் நீங்க செஞ்சிருக்க நினைத்திருக்கக்கூடிய பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நிறைவேறுவதை வரை, எனக்கு வந்து இவர்கிட்டே இருந்து அவ்வளவு பணம் வரணும், எனக்கு இந்த கடன் அடையணும், இதுக்குள்ளெல்லாம் போகவே போகாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா நீங்க கேட்க போறது பணம் மட்டும்தான். ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து வரணும். அது எந்த சோர்ஸா இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தின் மூலமாக அல்லது யக்ஷினியின் மூலமாக, தெய்வத்தின் மூலமாக, குலதெய்வத்தின் மூலமாக, ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு பணம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் 8:30 to 9 நைட்டு. நீங்க கண்டிப்பா இதை எந்த இடத்துல வேணா எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால டெய்லியே இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இல்ல சின்ன ஸ்கிரிப்லிங் பேட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கிரிப்லிங் பேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் சைஸ் பேட் மாதிரி இருக்குல்ல, இந்த பேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு பேட் எடுத்துட்டு இந்த பேட்ல வந்து எழுதிக்கோங்க. இப்பொழுது நான் அவருக்கு கொடுத்திருந்தது வேற ஒரு மெத்தட், சிமிலர் மெத்தட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மந்த்ரா நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து அவர் ஆல்ரெடி பே பண்ணி அந்த கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ பே பண்ணி எடுத்துட்டு இருக்கிற ஒரு கன்சல்டேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் ஒரே மாதிரியான விஷயமாக இருந்தால் அவர் மனம் வந்து ஜெனரலாகவே நினைப்பாங்கல்ல, நம்மளுக்கும் இதுக்கும் எது வித்தியாசம் இல்லைன்னு. ஸோ அது மாதிரியாக அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போறது கிடையாது. பட் இது வந்து ஈக்குவலி எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேட் வாங்கிக்கோங்க, ஸ்கிரிப்லிங் பேட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேக்கெட் பேட் வாங்கிட்டு இதுல குட்டி குட்டியா எவ்வளவு தடவை எழுத முடியுமோ எழுதுங்க. சிகப்பு கலர்ல எழுதுங்க. எவ்வளவு தடவை எழுத முடியுமோ எழுதிட்டு அதை அப்படியே மூடி நீங்க உங்க தலைகாணி கிளையில வச்சுக்கலாம். இல்லை எங்கேயா ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும். மறைவாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் பார்க்க கூடாது. உங்களுடைய கணவருக்கும் தெரிய வேண்டாம், உங்களுடைய மனைவிக்கும் தெரிய வேண்டாம். உங்களுக்கு வந்து பணம் வந்தோன்னா உங்களுக்கு சொல்லதான் போறீங்க, அது வேற விஷயம். ஸோ இதை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதா. இந்த யக்ஷினியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசியமான யக்ஷினின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேர்லயே அந்த ரகசியம் வெளிப்பட்டுரும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியா எவ்வளவு தடவை எழுதணுமோ எழுதுங்க. இன்னைக்கு எவ்வளவு தடவை எழுதிருக்கோமோ அதே அளவு தான் நாளைக்கு எழுதணும்ன்றதெல்லாம் கிடையாது. இங்க ஒரு பக்கம் எழுதலாம், அல்லது 2 பக்கம், இந்த மாதிரி 2 பக்கம் நீங்க எழுதுறதுனா 2 பக்கமுமே எழுதலாம். அதுக்கப்புறம் அது மாதிரி டெய்லி எழுதிக்கலாம். இந்த மாதிரி பேட்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய காரியம் உங்களுக்கு சாதிக்கும் வரைக்கும் நீங்க இந்த ஒரு விஷயம் எழுதிக்கலாம். இந்த காரியம் சாதிக்கும் வரைக்கும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து வெளியேற்றி விட்டோம் என்றால் நமக்கு உடனடியாகவே இது நடந்துவிடும். இதைதான் நான் பல காலங்களாக வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வேணா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரே அமௌண்ட்ல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. டெய்லியே நீங்க எழுதும்போது உங்களுக்கு வந்து அந்த யக்ஷினியுடைய பெயரும் அந்த அமௌண்ட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தோம்னா, பணத்தை எண்ணணும். நீங்க டெய்லி உங்ககிட்ட எவ்வளவு ரூபா இருந்தாலும் சரி, அதை ரூபாயை வந்து எண்ணணும். 10 ரூபா நோட்டு 10 இருக்கு, அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கனாலும் அந்த 10 ரூபா நோட்டை நீங்க எண்ணிட்டு வைக்கணும். அந்த எண்ணிட்டு வைக்கும்போது இந்த மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது மந்திரம் அப்படிங்கிறது அவருடைய நாமம், அவருடைய பெயர். அதை சொல்லிக்கொண்டே நீங்கள் வந்து நினைச்சு உள்ள வைக்கணும். அதே மாதிரி பர்ஸ் இருந்ததுன்னா பர்ஸ், பேக்னா பேக், அல்லது பேக்கெட்னா பேக்கெட் எங்க வைப்பீங்களோ அல்லது பீரோல வைப்பீங்க. என்ன அமௌண்ட் இருக்கோ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணா எண்ணலாம், யாரும் பார்க்க கூடாது. இது வந்து செகண்ட் திங்.
தேர்ட் வந்து ஏடிஎம்ல ஏதாவது பணம் எடுக்கிறீங்க அல்லது வந்து நீங்க வேற ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் அவருடைய நாமாக்களை மனதிற்குள்ளேயே நீங்கள் நினைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வாயத்தனம் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்க வேண்டும். இந்த யக்ஷினியுடைய பெயரே அது மாதிரியான ஒரு ரகசியமான ஒரு விஷயம் தான். ஸோ அது மாதிரியாக மனதிற்குள் நினைத்துக் கொண்டு இந்த நீங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வாட் எவர் டிரான்சாக்ஷன் யூ ஆர் டூயிங் நீங்க அது எல்லாமே இந்த விஷயங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 மெத்தட் அப்படின்னா செக் புக் எழுதும்போது செக் புக் அது மாதிரியான ஒரு விஷயமா செய்யலாம். இப்படி எந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸோ அது மாதிரியான விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அத்தனையிலுமே இது மாதிரியான விஷயமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலா இது மாதிரி எதுவும் செய்யாத போது அவருடைய பெயரை நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சதா சர்வ நேரமும் அவரோட சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயம் இந்த ஒரு பெயர் அப்படின்ற விஷயம் நீங்க இந்த எழுதுறது வந்து என்ன கலர்ல எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகப்பு கலர்ல எழுதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய இந்த மாதிரியான பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க வந்து திரும்பவும் கேட்கறாங்க. அடுத்ததாக வந்து விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மெயினா இந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி எழுதுறீங்களோ அதை எழுதுறதை மறைச்சு வைங்கிறத இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியாச்சு. குப்த தன ஸ்வரூபிணி, குப்த தன ஸ்வரூபிணி என்பதுதான் அந்த யக்ஷனுடைய பெயர். குப்த தன ஸ்வரூபிணி. இந்த இன்டென்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. என்ன இன்டென்ட் செட் பண்றீங்களோ அதே இன்டென்ட் நீங்க பர்ஸ்ல வைக்கும்போது, பேக்ல வைக்கும்போது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது, வாட் எவர் இட் இஸ் நீங்க எழுதும்போது எல்லாத்துக்கும் அந்த ஒரே அமௌண்ட் தான் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கக்கூடாது. அதையே நீங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு குப்த தன ஸ்வரூபிணி, குப்த தன ஸ்வரூபிணி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்தை வைத்து விடலாம். வேறு யாரிடம் இந்த ஒரு விஷயத்தை நடக்கும் வரை சொல்லாதீர்கள். பிறகு நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். யூடியூபை ஷேர் பண்றதுனாலலாம் அதெல்லாம் எதுவும் ஆகாது. யூடியூப்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். அது வந்து அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்றீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுடைய வெற்றியை கண்டிப்பான முறையில் என்னென்னு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதே போன்ற உங்களுக்கு விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறதா, இப்ப ப்ரீவியஸா வந்திருக்கிற வீடியோஸ்ல எல்லாம் நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வெற்றி அடைந்திருக்கீங்க என்பதையும் கண்டிப்பான முறையில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமசிவாய்.